கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள், ஆங்கில மாதம் 13/12/2024 வெள்ளிக்கிழமை. இன்று கார்த்திகை தீபம், திருவண்ணாமலை தீபம். இன்றைய திதி திரையோதசி திதி. இந்த திரையோதசி திதியில் வெகுகாலம் நிலைத்திருக்க வேண்டிய காரியங்கள் அனைத்தும் இன்று செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று சௌபாக்கியமான மங்களகரமான காரியங்களை செய்தீர்களானால் அது வெகு காலத்திற்கு நிலைத்திருக்கும். இன்று நாட்டியம் கற்றுக்கொள்வதற்கும் ஆபரணங்கள் வாங்குவதற்கும், மேலும் இன்று ஏதாவது ஒரு வாகன பயிற்சி செய்வதற்கும், டிரைவிங் ஸ்கூல்ல ஏதாவது வாகன பயிற்சி செய்ய வேண்டியிருந்தால் வாகன பயிற்சி செய்வதற்கும், இசை பயிற்சியில் சேர்ந்து இசை பயிற்சியில் பயிர்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. குழந்தைகளுக்கு எழுத்து பயிற்சி சொல்லிக் கொடுப்பதற்கும் இன்று மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் காலை 7:50 வரை பரணி நட்சத்திரம், பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் சமையல் கான்ட்ராக்ட் ஒர்க் ஏதாவது இன்னைக்கு கிடைச்சதுன்னா அது இன்று மிகவும் நன்மை பயக்கும் நாளாக இன்று அமையும். ஏதாவது கேன்டீன்லோ அல்லது ஏதாவது அரசு சார்ந்த தொழில் சாலைகளிலோ அல்லது ஏதாவது இன்னைக்கு கேன்டீன் ஆர்டர் ஏதாவது கிடைச்சதுன்னா அது இன்று மிகவும் லாபகரமாக இன்று அமையும். இன்று ஏதாவது செங்கல் சூளைகளுக்கு தீயிடுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. கடன் கொடுப்பதற்கும் இன்று நல்ல நாளாகவே இன்று அமைகிறது. வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று ஏதாவது ஒரு அஸ்திவாரங்கள் பேஸ்மெண்ட் போடுவதற்கு இன்று உகந்த நாளாகவே கருதப்படுகிறது. இன்றைய சந்திராஷ்டமம் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம். இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது மிகவும் அவசியமாகிறது. நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதமாக இருப்பதாகவே அறியப்படுகிறது. ஆகவே முடிந்தளவு இந்த ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் சந்திராஷ்டமம் காலம் முடியும் வரை கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. இன்றைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் அனைத்தும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில்களை அபிவிருத்தி செய்வதற்கும், விவசாயம் சார்ந்த ஏதாவது பண்ணை தொழில்கள் மற்றும் ஏதாவது கமிஷன் ஏஜென்சி செய்வதற்கும் மிகவும் உகந்த நேரமாக இந்த நேரம் அமைகிறது. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய குளிகை காலம் 7:30 மணியிலிருந்து காலை 9 மணி வரை. இன்றைய வாரசோலை மேற்கு, பரிகாரம் வெள்ளம். இன்றைய சுப ஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 6 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. மேலும் இன்று இரவு 10:30 மணி முதல் 11 மணி வரை. இன்று ஏதாவது புதிய ஆபரணங்கள், ஏதாவது பழைய நகைகள் இருந்தால் அதை வாங்குவதற்கும் மாற்றுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு நகை சேமிப்பு திட்டத்தில் சேமிப்பதற்கும் நல்ல நாளாகவே கருதப்படுகிறது. இன்று புதிய தொழில் சார்ந்து பேச்சுவார்த்தைகளும் புதிய இடம் சார்ந்து ஏதாவது பேச்சுவார்த்தைகளும் நடத்துவதற்கு இன்று உகந்த நேரமாக இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். இன்றைய ராசி கட்டத்தில் மேசத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சூரியன் புதன், தனுசில் எதுவும் இல்லை, மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன். மேசராசி நேயர்களை பொறுத்தவரை
இன்று உறவினர்கள் வருகையால் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் குழந்தைகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் வருவதாகவே இன்று அறியப்படுகிறது. இன்று வாழ்க்கை துணைவியின் மூலம் சில சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். அதாவது ஏதாவது ஒரு ஜுவல்ஸ் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் ஏதாவது நகை சேமிப்பு திட்டத்தில் சேர்ந்து பயன்பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. கூட்டு தொழிலை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வந்தாலும் கொஞ்சம் லாபத்துக்கு குறைவு இருக்காது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் கூட்டு தொழிலில் லாபங்கள், எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது ஒரு நண்பர்கள் மூலம் சிலருக்கு கொடுக்கல் வாங்கலில் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது கொஞ்சம் ஏதாவது லீகலா ஒப்பீனியன் பார்த்துட்டு கொடுக்கல் வாங்கலை பண்ணுங்க. இல்லாட்டி பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. மேலும் இன்று சிலருக்கு ஏதாவது யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த மேசராசி நேயர்களுக்கு வரும். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று யாருக்காவது அமௌண்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா நீங்க இன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது மிகவும் அவசியமாகிறது. அல்லது ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல குழந்தைகள் எதிர்காலம் கருதி பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அது இன்று ஒரு பயனுள்ளதாக அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலருக்கு கடன் பிரச்சனையினால் சில முன்பூர் வாங்கும் நாளில் வாங்கிய கடன் பிரச்சனையால் சில உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி 2ஆம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் எதிர்பார்த்த சில நன்மை பயக்கும் காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து முயற்சி செய்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இன்று சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு அதற்கான சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று வெளியூர் வெளிநாடு தொடர்பான ஏதாவது பயணங்கள், தொழில் வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்வதற்கு அதற்கான ஒரு லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை குறைந்து வந்தாலும் மிகவும் மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகள் செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முற்றிலுமாக இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று யாரிடமாவது ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக அந்த வாய்மொழி வாக்குறுதியை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். மேலும் இன்று நீங்கள் எதிர்பார்க்கும் என்ன ஒரு பலனாக இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரியின் மூலம் பணி நெருக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சக ஊழியர்களும் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மறுப்பார்கள். ஆகவே முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் பேசும்போதும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது மிகவும் அவசியமாகிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மனைவியின் மூலம் இன்று நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஏதாவது சொத்துக்கள் அல்லது ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண பிக்சட் டெபாசிட்ல போட்ட அமௌண்ட் ஏதாவது இன்று மெச்சூரிட்டி ஆகி
வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமையும். இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஆகவே இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் இன்று வெற்றி உறுதியாகிறது. இருந்தாலும் குடும்பத்தில் சிலருக்கு ஏதாவது சில வீண் விரய செலவு வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை, இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாகவே இன்று கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அதற்கான ரிட்டர்ன்ஸ் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது இந்த நாட்களாக முன்பு முதலீடு செய்த ஒரு தொழில்களில் இருந்து இன்று வருமானம் தரும் நாளாகவே இன்று அதிகமாகிறது. வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த பண வரவு இன்று திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று சிலருக்கு எதிர்பார்த்த ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது சுப விரய செலவு, வீட்டிற்கு தேவையான ஏதாவது மங்களகரமான ஒரு சுப விரய செலவுகள், அதாவது நகை வாங்குவதும் புடவை வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் தொழில் துறையை பொறுத்தவரை நீங்கள் எதிர்பார்த்த 10 ரூபாய் போட்டீங்கன்னா இன்று 20 ரூபாய் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியமும் மிகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில வருமானங்கள் சில தடைபடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருக்கும். இன்று வண்டி வாகனம் மூலம் எதிர்பார்த்த சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று ஏதாவது விளையாட்டு வீரர்கள் ஏதாவது இன்று பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கவனமாகவும் எடுப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்களும் கொஞ்சம் பார்த்து நிதானமாக அளவுக்கு அதிகமாக எக்ஸசைஸ் பண்ணுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று ஏதாவது உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மூலம் வேலை பளு அதிகமாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கோபப்படாமலும் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது மிகவும் அவசியமாகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்வேகத்துடனும் மிகவும் வீரியத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குழந்தைகள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் அனைவரும் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று குழந்தைகள் மூலம் ஏதாவது ஃபீஸ் கட்டுவதற்கோ அல்லது குழந்தைகள் மூலம் சில சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இன்று கொஞ்சம் ஒரு 75% மிகவும் அருமையான நாளாகவும் ஒரு 25% ஒரு வீண் விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சில பேச்சுவார்த்தைகள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் இன்று நீண்ட நாட்களாக வரன் அமையாதவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமைகிறது. வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் ஏதாவது கடன் வாங்கிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடன் பிரச்சனை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் இருந்தா கடனை கட்டுவதற்கான ஒரு முயற்சி செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே அமைகிறது. மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றிகரமாக முடிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் நோய்கள் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும்.
புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது வெளி வட்டாரங்களில் ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமையும். ஏதாவது கடையில நின்று ஏதாவது நீங்க பாட்டுக்கு இருந்தா கூட வேணும்னே உங்களை வம்புக்கு இழுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அக்கம் பக்கத்துல பொறுத்தவரை கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பதும் மிகவும் அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத சில நண்பர்கள் மூலம் உங்களுக்கு வீண் விரய செலவு வருவதால் முடிந்த அளவு நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நல்ல நட்பின் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய செயல்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இன்று செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமையும். கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குடும்பத்திற்கு தேவையான அனைத்து செயல்களும் இன்று செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஏதாவது ஒரு வீட்டு வேலை வீட்டு மராமத்து வேலைகள் இருந்தால் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குழந்தைகள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், நீண்ட நாட்களாக படிப்பில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று படிப்பில் டிஸ்டிங்ஷன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் நலன் கருதி நீங்கள் அவர்களுக்கு வேண்டிய ஏதாவது பிக்சட் டெபாசிட்டோ அல்லது ஆர்டி டெபாசிட்ல அமௌண்ட் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை மூத்த அதிகாரிகளில் இன்று பாராட்டை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த கடகராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது குடும்ப உறவினர்கள் மூலம் குடும்ப மனைவி வழி உறவினர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது உதவிகள் எதிர்பார்க்கிறதுன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை இன்று எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது அரசு சார்ந்து புதிய டெண்டர்கள் புதிய ஒப்பந்தங்களில் இன்று ஏதாவது கையெழுத்து ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், நீண்ட நாட்களாக ஏதாவது பெண்டிங்கில் இருந்த அரியர்ஸ் அமௌண்டும் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் ஏதாவது வீடு கட்ட வேண்டிய ஏதாவது புதிய முயற்சி செய்பவர்களுக்கு அதற்கான ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஒரு நல்ல டாக்குமெண்டேஷனும் அல்லது ஒரு அப்ரூவலுக்காக பிளான் அப்ரூவலுக்காக அப்ளை பண்ணியிருந்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல செய்திகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அரசு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது இன்று குலதெய்வம் சார்ந்து உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்தீர்களானால் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க வாய் திறந்தாலே சண்டை சச்சரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் இருப்பது மிகவும் அவசியம். ஏதாவது பேசுனீங்கன்னா தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் கோர்ட் கேஸ் வழக்கு என்று வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நண்பர்கள் மூலம் தீய நண்பர்கள் மூலம் ஏதாவது கொஞ்சம் வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று நீங்க ஏதாவது அவங்களுக்கு கூட ஏதாவது பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வந்து கையில் இருக்கிற அமௌண்ட் எல்லாம் கரைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு கனரக வாகனங்களை இயக்கும் போதும் இரவு நேர பணியில் இருக்கும் போதும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா நீங்க தேவையில்லாத சிக்கல்கள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடந்து கொள்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்தீர்களால் குடும்பத்தில் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் பிரிவினைக்கு வழிவகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்கள் உடலில் சிறு உபதைகள் வந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது அவசியமாகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று ஏதாவது வருமானம் தரும் நாளாகவும், தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மூத்த சகோதரர்கள் மூலம் இன்று ஏதாவது எதிர்பார்த்த வருமானங்களும், அவர்களால் இன்று எதிர்பார்த்த சில நன்மை பயக்கும் காரியங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உத்வேகத்துடனும் மிகவும் வீரியத்துடனும் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக நிலம் தொடர்பான சில பிரச்சனைகள் இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு. தொழில் துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மொத்தத்தில் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அதிர்ஷ்டகரமான நாளாகவே இன்று நாம் சொல்லலாம். மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நிறைவேறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சில தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செலவுகள் அனைத்தும் சுப விரய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும், நிலத்துல ஏதாவது புதிய நிலம் ஏதாவது சார்ந்து ஏதாவது ஒரு அக்ரிமெண்ட் போடுவதும் மிகவும் அவசியமாகிறது. இல்லாட்டி குழந்தைகள் பேரில் ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை சார்ந்து இருக்கும், இல்லாட்டி எங்கேயும் போகாது. அப்படியே நீங்க ஏதாவது கையில வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரைய செலவாகும். உறவினர்கள் மத்தியில் ஏதாவது காசு இருக்குன்னு தெரிஞ்சாலே கேட்டுட்டு உங்களை நச்சரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே கையில இருக்கிற அமௌண்ட் யாருக்கிட்ட இருக்குதுன்னு காட்டிக்காதீங்க. மேலும் ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வைப்பது மிகவும் அவசியமாகிறது. இல்லைன்னா அது வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு சுப விரய செலவகை தடுக்கும் பரிகாரமாக யாருக்காவது ஒரு யாத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அது சுப விரய செலவுகளை, வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் இன்று ஏதாவது கருணை இல்லங்களுக்கு நீங்கள் முடிந்தளவு ஏதோ ஒரு பேனா, பென்சில், ரப்பர், ஏழை குழந்தைகளுக்கு முடிந்தளவு ஏதாவது உதவி செய்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு வீண் விரய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாட்களாக ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு முடிவு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கு ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்த தம்பதிகள் இன்று ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள், புரிந்துணர்வு மாதிரி செய்து கொண்டு இன்று குடும்பத்தில் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பாதியில் நின்று போன ஏதாவது வீட்டு வேலைகளை இன்று முடிப்பதற்கு மிகவும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. சிலருக்கு வீடு சார்ந்து, நிலம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது வீடு கட்டுவதற்கு ஏதாவது பிளான் அப்ரூவல், கவர்மெண்ட்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அமையும் சிலருக்கு. இன்று நீங்கள் எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று கால்நடைகள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு இருக்கிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த எந்த ஒரு காரியங்களும் தடையின்றி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வியாபார ரீதியாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குழந்தைகளுக்கு சிலருக்கு ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து சில மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. முடிந்தளவு இன்று மற்றவர்களை இன்று நீங்கள் அனுசரித்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை. ஆகவே இந்த கன்னிராசி நேயர்கள் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது.
தொழில்துறையை பொறுத்தவரை, வியாபாரத்தை பொறுத்தவரை எதிர்த்து பார்த்த லாபங்கள் சில மந்தமான ஒரு சூழ்நிலை இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது யாரை நம்பியும் இன்று ஏதாவது கடன் கொடுப்பதோ அல்லது முதலீடு செய்வதையே தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று யாருக்காவது பேங்க்ல ஜாமீன் கையெழுத்தோ அல்லது சூருட்டியோ போடுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு இருக்கிறது. இன்று யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னா அதை காப்பாற்றுவது மிகவும் சிரமமாகவே இருக்கும். இன்று வண்டி வாகனங்களை வைத்து வியாபாரம் செய்வதற்கும் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கும் எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று வீடு சார்ந்து நிலம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சந்திராஷ்டமம் இருப்பதால் முடிந்தளவு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு புதிய முதலீடு செய்வதும் புதிய நிலங்களில் புதிய ஒப்பந்தங்களை போடுவதும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது புதிய தொழிலில் ஏதாவது முதலீடு செஞ்சீங்கன்னா அது எதிர்பார்த்த லாபத்தொகை வராமல் வீண் விரைய செலவாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதற்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது மருந்து வியாபாரம் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவர்களுக்கு வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு சில தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு பாதகமான பலன் தருவதாக இருப்பதால் முடிந்தளவு எந்த ஒரு வேலையும் கொஞ்சம் திருமணம் சார்ந்து செய்யும் வேலைகள் அனைத்தையும் கொஞ்சம் தள்ளி போடுவது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் சில ஒர்க் லோடு ஜாஸ்தியாக இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சக ஊழியர்கள் இன்று உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பதற்கான ஒரு கொடுக்க மறுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு யாரிடமும் கொஞ்சம் வாய் பேசாமல் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம் முடியும் காலகட்டம் வரை நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சில தடை தாமதங்கள் இருப்பதாகவே அறியப்படுகிறது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை, அதாவது இன்று எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் இன்று உங்களுக்கு ஒரு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் எதிர்பார்த்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வியாபார ரீதியாக பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவாகவே இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலருக்கு ஏதாவது உடல்நல கோளாறு காரணமாக சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே முடிந்தளவு இன்று சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை சக ஊழியர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது மிகவும் அவசியமாகிறது. நீங்க ஏதாவது ஒண்ணு சொன்னீங்கன்னா அது தவறாக புரிந்து கொண்டு தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. துலாம் ராசி நேயர்களே,
துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை, மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்களும் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. வாழ்க்கை துணைவியின் மூலம் இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சில தடை தாமதங்கள் இருந்தாலும் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று உறவினர்கள் வருகையால் இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. உறவினர்கள் மூலம் உங்களுடைய செல்வாக்கு, உங்களுடைய வாக்கு மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு அமைகிறது. இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மொத்தத்தில் இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. சிலருக்கு ஏதாவது கடன் பிரச்சனையினால் சில தொந்தரவுகள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சில அறிகுறியும் இருப்பதாக தோன்றுகிறது. இன்று கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா வாங்கிய கடனை கட்டுவதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்னைக்கு நீங்க கடனை கட்டிட்டீங்கன்னா மேற்கொண்டு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும், கடன் யாருக்காவது கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் இன்று அமையும். மேலும் இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அறிமுகம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஆரோக்கியம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் ஒரு நல்ல பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் நோய் பூரண குணம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைகிறது. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன சஞ்சலங்களும் அது ஒரு வருமானத்துக்கு வழி இல்லாத ஒரு வீண் அலைச்சலாகவே அமையும். ஆகவே முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அதனால உங்களுக்கு தேவையில்லாத சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்றுதான் முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகுவது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத மற்றவங்களோட விஷயத்துல போய் நீங்க தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு வெளி வட்டாரங்களில் நீங்க கம்மன் இருந்தா கூட உங்ககிட்ட ஏதாவது பேசி வாயை கிண்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் உண்டு உங்க வேலை உண்டு இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலை இல்லை இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை. மேலும் இன்று தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது முன்பின் தெரியாத இடங்களுக்கு சென்னீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது குடும்பத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கும். ஆகவே முடிந்தளவு இன்று ஒருவர் விட்டு கொடுத்து சென்றீர்களான குடும்பத்தில் ஒரு மங்களகரமான ஒரு நல்ல சுபிட்சமான ஒரு நாளாக இன்று மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று தொழில் துறையை பொறுத்தவரை சிறு சிறு வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஏதாவது உங்களுடைய தொழிலுக்கு முதலீடு செய்ய வேண்டிய சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை, அது ஒரு பாதகமான பலன் வருவதாகவே அமைகிறது. முடிந்தளவு இன்று கொஞ்சம் ஏதாவது கோர்ட் கேஸ் வழக்கு இருந்துச்சுன்னா கொஞ்சம் யாருக்காவது கொஞ்சம் அமௌண்ட் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது நல்ல ஒரு
நட்பை தரக்கூடிய செயல்களை நடப்பது குறைவாகவே இருக்கும். மேலும் இன்று உங்களுடைய மூத்த அதிகாரிகள் மூலம் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், இன்று ஏதாவது ஒரு பணி சுமையின் காரணமாக சிலர் ஏதாவது கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. சிலருக்கு ஏதாவது வேலை டெபுடேஷன் மாற்றலாகி செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஆகவே இந்த விருச்சகராசி நேயர்கள் கொஞ்சம் இன்னைக்கு எது நடந்தாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில்துறையில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவாகவே இருப்பதற்கான சூழ்நிலை இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு மன நிறைவை தருவதாகவே இன்று அறியப்படுகிறது. மேலும் நீண்ட நாட்களாக அதாவது கல்வியில் மந்தமாக இருந்த குழந்தைகள் இன்று கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு அரசு சார்ந்து ஏதாவது ஒரு டெண்டர்கள் விண்ணப்பங்கள் செய்வதற்கு அருமையான நாளாகவே இன்று கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை செய்து அரசு ஒப்பந்தங்கள் மூலம் வேலை செய்து ஏதாவது பில்லுக்கு வேண்டி காத்திருப்பவர்கள் இன்று முயற்சி செய்தீர்களானால் அந்த பில் தொகை செட்டில்மெண்ட் ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் உத்வேகத்துடனும் கொஞ்சம் தைரியத்துடனும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிறருடன் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்னைக்கு யாருக்கிட்ட தேவையில்லாத பேசுனீங்கன்னா அதுவே இன்று உங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக மாறுவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். இன்று நண்பர்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பின் மூலம் சில வீண் விரய செலவுகள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உங்க பர்சுல அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் இன்று உங்களுக்கு சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று இரவு நேர பணிகளில் வேலை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த சிலருக்கு ஏதாவது பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் உடலில் சோர்வும் மனசோர்வும் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இருந்தாலும் கொஞ்சம் எந்த வேலை செய்தாலும் இரவு ஷிப்ட்ல வேலை செய்யறவங்க கொஞ்சம் கவனத்துடன் செய்வது மிகவும் அவசியமாகிறது. கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத ஆர்குமெண்ட் பண்ணீங்கன்னா சில பிரச்சனைகள் கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடலில் உபதைகள் என்றால் கண்டிப்பாக இன்று மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று தொழில்துறையை பொறுத்தவரை எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில்துறை சார்ந்து ஏதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக வெளியூரில் இருந்து வர வேண்டிய பண வரவு இன்று தங்குதடையின்றி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. சிலருக்கு ஏதாவது சந்ததி விருத்தி இல்லாதவர்களுக்கு இன்று சந்ததி விருத்தி ஆவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று தந்தையாரின் மூலம் எதிர்பார்த்த லாபத்தொகை, தந்தையார் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தாங்கன்னா அவர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த ஒரு லாபத்தொகை வருவதற்கான ஒரு வாய்ப்பும், மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு அமைகிறது. இன்று ஏதாவது மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமைந்தாலும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மீதி 50% காரியங்கள் அனைத்தும் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இந்த வீண் விரய செலவுகளை அனைத்தையும் சுப விரய செலவாக மாற்றுவது உங்கள் கையில் இருக்கிறது. கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அது அந்த அமௌண்ட் எங்கேயும் போகாம உங்ககிட்டயே தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். கையில காசு வச்சிருந்தீங்கன்னா குழந்தைகள் பேரில் ஏதாவது டெபாசிட் பண்ணி வைங்க.
இல்லைன்னா மனைவியிடம், அதாவது வாழ்க்கை துணைவியிடம் கொடுத்து வச்சீங்கன்னா கண்டிப்பாக அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருக்கிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக வாங்கிய கடன் இன்று சிலருக்கு பிரச்சனை தருவதாகவே இன்று அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. என்ன கடனை கட்டிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் நிம்மதியா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது கருணை இல்லங்களுக்கும் கோயில் திருப்பணிகளுக்கும் நீங்கள் ஏதாவது நன்கொடை கொடுத்தீர்களானால் அதுவே இன்று உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃபாக ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக கணவன் மனைவி இடத்தில் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து பிரிந்து இருக்கும் தம்பதிகள் இன்று ஏதாவது மனம் விட்டு பேசினீர்களானால் அது இன்று குடும்பத்தில் ஒற்றுமையாக வாழ்வதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வீட்டுல மராமத்து வேலைகளை பாதியில் நின்று போன மராமத்து வேலைகளை செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது பைனான்ஸ் லோன் எதாவது கிடைக்காம பாதிலேயே நின்று போன வீட்டு வேலைகளை இன்று சீர் செய்வதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது நிலம் பாதியிலேயே கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்து பேப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லாம சரியா இல்லாம அட்வான்ஸ் மட்டும் கொடுத்து அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு இன்று பேப்பர் எல்லாம் கிளியர் ஆகி சிலருக்கு கிரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும் இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் சிலருக்கு ஏதாவது வீட்டு வேலை சார்ந்து ஏதாவது பேங்க்ல லோன் கேட்டிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும், வீடு வாங்குவதற்கான ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு வாங்குவதற்கு ஏதாவது முயற்சி செய்தீர்களால் அது இன்று கிடைப்பதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது வியாபாரம் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு கால்நடைகள் மூலம் இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. யாருக்காவது ஒரு சூரிட்டி போடுவதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இல்லை, பாதகமான பலன் தருவதாக இருப்பதால் முடிந்தளவு இன்று திருமண பேச்சுவார்த்தைகளை சுப பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. மேலும் ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து ஏதாவது நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு பாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக விற்காமல் இருந்த நிலம் கூட நீங்க ஏதாவது நீங்க இன்னைக்கு போய் பேசுனீங்கன்னா ஒரு அடிமட்ட ரேட்டுக்கு தான் கேட்பாங்க. ஆகவே முடிந்த அளவு இந்த வீடு சார்ந்து நிலம் சார்ந்து நீங்க எந்த முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு நஷ்டத்தில் முடிவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களும் வண்டி வாகனங்கள் மூலம் ஏதாவது லாபங்கள் கிடைப்பதாக இருந்தாலும் அது ஒரு சொற்பமான அமௌண்ட் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது ஆயில் பாத் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது எண்ணெய் தேய்ச்சி குளிச்சீங்கன்னா கண்டிப்பாக அது உடம்பு ரொம்ப கூலிங்காகி தேவையில்லாத சில வீசிங் தொந்தரவான சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமையும் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்று தொழில்துறையில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மூத்த சகோதரர்கள் மூலம் எதிர்பார்த்த சில பண வரவு வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் மூலம் நீங்கள் இன்று ஒரு பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த நீண்ட நாட்களாக ஏதாவது நிலுவையில் இருந்த அமௌண்ட் ஏதாவது உங்களுக்கு அரியர்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை அதிகமாகவே இருக்கிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மகர ராசி நேயர்களுக்கு.
திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று புதிய தொழில் தொடங்குவதற்கும் புதிய முயற்சியில் ஈடுபடுவதற்கும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை மிகவும் அதிகமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் புதிய யுக்திகளை கையாண்டு புதிய வாடிக்கையாளரை ஈர்ப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நீண்ட நாட்களாக கலெக்ஷன் ஆகாமல் இருந்த பணம் திடீர் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த ஏதாவது ஒரு உறவினர்கள் மத்தியில் நிலுவையில் இருந்த கடன் தொகை இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் சார்ந்து புதிய நகைகளும் புதிய புடவைகளும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படும் என்று ஒருவருக்கொருவர் மிகவும் அந்யோன்யமாகவும் அன்பாகவும் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரய செலவுகள் இருப்பதால் முடிந்த அளவு இந்த வண்டி வாகனங்கள் ஏதாவது நீங்க ரிப்பேர் கொடுத்தீங்க டெலிவரி எடுக்கிறதோ அல்லது புதிய வண்டி ஏதாவது புக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கூட அதை இன்று தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இரவு நேர பயணங்கள் மூலம் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. வண்டியில வாகனத்துல போகும்போது நீங்க நிதானமாக போவது மிகவும் நல்லது. நீங்க பாட்டுக்கு போனா கூட வேணும்னே உங்களை இடிக்கி வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஆகவே முடிந்தளவு கொஞ்சம் நிதானத்துடனும் அரசின் சாலை விதிகளை மதித்தும் கொஞ்சம் வண்டி ஓட்டினீங்கன்னா தேவையில்லாத சிக்கலில் நீங்கள் இருந்து விடுபடலாம். மேலும் விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு விவசாய கருவிகள் மூலம் சிறு சிறு பிரச்சனைகளும் சிறு உபதைகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது பெண்களுக்கு அதாவது வீட்டுல காய்கறி வெட்டினா கூட கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த விளையாட்டு துறையில் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் அனைவரும் கொஞ்சம் விளையாட்டு துறையில் கொஞ்சம் கிரவுண்ட்ல கொஞ்சம் பயிற்சி எடுக்கும் போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஜிம்ல ஏதாவது பயிற்சி எடுப்பவர்களும் இன்று கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக ஏதாவது உடற்பயிற்சி செய்வதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளில் சில நெருக்கடிகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இன்று சக ஊழியர்கள் என்று உங்களுடைய கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இன்று இருக்கிறது. ஆகவே முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமல் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பேசுனீங்கன்னா கூட தேவையில்லாத புரமோஷனுக்கு சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆகவே இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. கும்பராசி நேயர்களே, இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீண்ட நாட்களாக சில கருத்து வேறுபாடுகளிலிருந்து பிரிந்து இருப்பவர்கள் இன்று அதற்கான ஒரு நல்ல சாதகமான ஒரு பேச்சு பேசினீங்கன்னா அன்பான ஒரு பேச்சின் மூலம் இன்று உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நண்பர்களை பொறுத்தவரை இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் இடத்துல யார்கிட்ட ஒரு உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தந்தையாரின் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது இன்று உங்களுக்கு அசையா சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. மொத்தத்தில் இந்த கும்பராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் அருமையான நாளாகவே இன்று அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் அற்புதமான நாளாகவே இன்று அமையும். குடும்பத்தில் மங்களகரமான சில செயல்கள் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. உறவினர்கள் வருகையால் இன்று குடும்பத்தில் மிகவும் ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு இன்று நல்ல இடத்தில் வரன் அமைந்து
திருமணத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. சிலருக்கு நீண்ட நாட்களாக வாங்கின கடன் பிரச்சனை இன்று விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். கையில ஏதாவது அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா, ஏதாவது கடனை கட்டுனீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில் இருக்கிற அமௌண்ட் கட்டுனீங்கன்னா அது கூடிய விரைவில் கடன் கட்டுவதற்கான ஒரு முயற்சி, கடன் தீர்வதற்கான ஒரு முயற்சியாக இன்று அமையும். இன்று ஒரு நல்ல விஷயங்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும், அதாவது ஓவிய பயிற்சி அல்லது ஒரு கார்ட்டூனிஸ்ட் அல்லது ஒரு நாவல்ஸ் எழுதி நீங்க பப்ளிஷ் பண்றது இன்று உங்களுக்கு மிகவும் அற்புதமான நாளாக அறிமுகம் செய்வதற்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் ஒரு தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் அது இன்று உங்களுக்கு பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வீண் அலைச்சலும் வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன சஞ்சலங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதை சார்ந்து சில ஆரோக்கிய குறைபாடுகள் வந்து மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வெளியூர் வெளிநாட்டிலிருந்து ஏதாவது பாஸ்போர்ட் விசா வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான இன்று ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினீங்கன்னா கூட தேவையில்லாத சில பிரச்சனைகளும் தேவையில்லாத வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. முன்பின் தெரியாத ஒரு இடங்களுக்கு செல்வதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதனால் தேவையில்லாத வீண் விரய செலவுகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா நீங்க ஏதாவது ஒரு சின்ன ஒரு கோபத்தினால் சில ஒரு வார்த்தைகளை ஒரு கடுமையான வார்த்தைகள் பேசினீங்கன்னா அது கொஞ்சம் விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து இன்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மீனராசி நேயர்களே, இந்த மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று கொஞ்சம் தொழிலில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருந்தாலும் தொழில் சார்ந்து சில கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். குடும்பத்தில் ஒரு குடும்பத்துக்கு நலன் கருதி சில கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு சில ஆரோக்கிய குறைபாடுகள் மூலம் சில மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இல்லை. சிறு சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று உயரதிகாரிகள் மூலம் சிறு தொந்தரவுகளும் சில இடமாற்றங்களும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் நீங்கள் வந்து உங்க வேலை உண்டு இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசினீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு சிலருக்கு அமைகிறது. இன்று குழந்தைகள் நலன் கருதி சில ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மொத்தத்துல இன்னைக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பொருளை நீங்க மிஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு எந்த ஒரு பொருளையும் மிகவும் கவனமாக வைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சில சாதகமான காரியங்கள் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அப்படியே நீங்க செஞ்சாலும் கொஞ்சம் எந்த வேலை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமுடன் செய்வதும் மிகவும் அவசியமாகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு கவர்மெண்ட்ல ஏதாவது டெண்டர் போட்டு ஏதாவது ஒர்க்காகலாம் முடிச்சு பில்லுக்காக காத்து கொண்டிருப்பவர்கள் இன்று அதற்கான முயற்சி செய்தால் மட்டுமே அதற்கான பில் தொகை கலெக்ஷன் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து வர வேண்டிய சில நல்ல தகவல்கள் எதிர்பார்த்த தகவல்கள் சிறு தடை தாமதங்கள் மூலமாகவே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்வது மிகவும் அவசியமாகிறது. அரசு சார்ந்து புதிய கையெழுத்து போடும்போது புதிய டெண்டர்களில் ஏதாவது விண்ணப்பிக்கும் போது
போதும் கொஞ்சம் பார்த்து லாபத்தொகை வருகிறதா என்று பார்த்து விண்ணப்பிப்பது அவசியமாகிறது. இல்லைன்னா நீங்க தேவையில்லாத ஒரு நஷ்டத்தில் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் காலையில் எஞ்சி குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது குலதெய்வம் சார்ந்து பரிகாரங்கள் செய்வதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுவதால் அந்த பரிகாரங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு. ஆகவே இன்று காலையில் நீங்கள் ஏதாவது குலதெய்வத்தை வணங்கி நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமையும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இங்கு பிறகுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத பிரச்சனைகளும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் என்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் கூடா நட்பின் மூலம் சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இந்த கூடா நட்பை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் உங்க பர்சுல இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். திடீர் வெளியூர் பயணங்கள் மூலமும் சிலருக்கு ஏதாவது சில வீண் விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. முடிந்த அளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. நைட்ல தொழிற்கூடங்களில் ஒரு இயந்திரத்தில் நைட் ஷிப்ட் வேலை பார்க்கும் நண்பர்கள் அனைவரும் கொஞ்சம் நிதானத்துடனும் கொஞ்சம் கவனமுடனும் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏன்னா தேவையில்லாத பணிகளில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் சிலருக்கு அமைகிறது. இரவு நேரத்தில் வேலை செய்யும் நண்பர்கள் தக்க ஓய்வுக்கு பின்பு வேலை செய்வது, வேலைக்கு ஜாயின் செய்வது மிகவும் அவசியமாகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று ஒருவர் புரிந்து கொண்டு எந்த காரியங்களை செய்தாலும் செய்தீர்களானால் அது உங்களுக்கு குடும்ப வளர்ச்சிக்கும் குடும்ப முன்னேற்றத்திற்கும் ஒரு அருமையான நாளாக இன்று அமைகிறது. கருவுற்றும் பெண்கள் ஏதாவது உடலில் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக இன்று தக்க மருத்துவர் அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. நன்றி நேயர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.